அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்துக்குள்ளான பகுதியில் கவாச் பாதுகாப்பு வசதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போது வரையில் விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு இந்த விபத்து தொடர்பா? லாவண்யா, இப்போ தற்போது ஒரு மிக முக்கியமான தகவல், இந்த விபத்து தொடர்பான முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த விபத்து நடந்த இது நார்தன் ஃபிரான்டியர் ஜோன் என்று சொல்வார்கள். இந்த விபத்து நடந்த இடம் இந்த ரங்காபாணி ஸ்டேஷன் அருகில் இந்த கவச் சிஸ்டம் ஆனது அதாவது அந்த பகுதியிலேயே இல்லை என்பது முதல் கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது. இந்த கவச் சிஸ்டம் என்பது ரயிலில் அதை பொருத்தி இருக்க மாட்டார்கள். செயற்கைக்கோள் மூலியமாக இரு ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் வரும்போது அது கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கும். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அந்த இரண்டு ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் செல்வதை தடுப்பார்கள். அதுக்குதான் அந்த கவச் சிஸ்டம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய பகுதியில் அந்த கவச் சிஸ்டமே இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த கவச் சிஸ்டத்தை முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று ரயில்வே துறை தெரிவித்திருந்தாலும் இன்னும் பல பகுதிகளில் இது செயல்படுத்தப்படுவதில்லை. ஆனால் தற்போது இந்த விபத்து நடந்த இடத்திலும் அந்த கவச் சிஸ்டமானது இல்லை என்ற ஒரு முதல் கட்ட தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் கூறியது போல அந்த சரக்கு ரயிலின் ஓட்டுநர் அந்த சிக்னலை ஓவர் ஷூட் பண்ணதுனாலதான் இந்த விபத்துக்கு காரணம் என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகிருக்கக்கூடிய நிலையில இப்போது அந்த பகுதியில அந்த கவச் சிஸ்டமும் அதாவது அந்த பகுதியில இல்ல அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.